ஆக்சுவலா நான் ஒரு 1/2 மணி நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இன்னையிலருந்து டயட் இருக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, நான் இருக்க போற டயட் எப்படி பிளான் பண்ணேன்னா, கார்ப்ஸ் அதிகமா எடுக்கக்கூடாது. புரோட்டீன், ஃபைபர்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்ணி, அப்படி ஒரு டயட் இருக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னன்னா வந்து, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வருஷம் என்னென்னலாம் கூத்து நடந்துச்சுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ, அந்த மாரியெல்லாம் நடந்ததுக்கு ம் அப்ப அந்த நேரத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து சாப்பாடு தான். நெறைய சாப்பிடுவேன். எமோஷனல் ஈட் பண்ணுவேன். நான் ரொம்ப கஷ்டமா இருந்தேன்னா, நெறைய சாப்பாடு சாப்பிட்டேன்னா, எனக்கு ஒரு மாரி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாரியெல்லாம் இருந்துட்டு, நான் இப்ப அந்த சாப்பாட எப்படி வெறுக்க போறேன்னே எனக்கு தெரியல. பாப்போம். என் கண்ணு முன்னாடியே பிரியாணி இருந்தாலும், சத்தியமா சாப்பிட மாட்டேன். எனக்கு வேற வழி இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ் இதுதான். ஏன்னா வந்து என் உடம்பு நமக்கு நெறைய சிக்னல் குடுக்கும்ல. அந்த மாரி. இப்ப என்னோட பிளட்ல சுகர் ஸ்பைக் அதிகமா இருக்கு. தெரியுதா? கருப்பு கருப்பா. அதெல்லாம் வந்து தேய்ச்சு குளிக்காதனாலயோ அதெல்லாம் கிடையாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா அங்க அப்படிதான் இருக்கும். கழுத்துக்கு இங்கெல்லாம் வந்து கருப்பா இருக்கும். நம்ம டயட்ட கண்ட்ரோல் பண்ணாதான் இதுக்கப்புறம் உயிர் வாழ முடியும். ஏன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லா வேற கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாரி வலிக்கவே கூடாது. சோ பாப்போம். அதே மாரி நெறைய பேர் வந்து என்ன ஸ்கிப்பிங் பண்ண சொல்றீங்க. நான் ஆல்ரெடி ஒரு Instagram சேனல் ஓப்பன் பண்ணி ஸ்கிப்பிங், ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் ஒரு 4 மாசம் ஆச்சு 10 கிலோ குறைக்கிறதுக்கு. ஆனா குறைச்சிருக்கேன். என்னன்னா வந்து இப்ப அது பண்ணா எனக்கு கால் முட்டி வலி வருது. என் வெயிட்டுக்கு வந்து ஸ்கிப்பிங் பண்ணா எனக்கு என்னமோ அது வேண்டான்னு தோணுது. சோ நான் ஒரு 80ல இருந்து 85 கிலோ வந்துட்ட பிறகு ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு வேண்டாம்.